joins. ஆனால் மோர் தென் ஒன் டேபிள் வந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி அவுட்புட் நமக்கு சொல்லணும். ஸோ அந்த கேஸில் நம்ம எல்லா டேபிளையும் ஜாயின் எந்தெந்த டேபிள்லாம் நம்ம வேணுமோ அந்த டேபிள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரிசல்ட் செட் எடுக்கணும். ஆனால் எந்த டேபிள்லேருந்து நம்மளுக்கு டேட்டா வேணுமோ அந்த டேபிளெல்லாம் ஃப்ரம் கிளாஸில் நம்ம கொடுக்கணும். அந்த டேபிள் நேமை ஃப்ரம் கிளாஸில் கொடுக்கணும். If we want to fetch a data from more than one table, then we need to join those tables. For this, we have to specify those tables in the from class of the select segment. If we specify tables in the from class, then Oracle will generate a Cartesian product. அதாவது இது மாதிரி நம்ம from classல டேபிள் நேம் கொடுத்தாக்கா அந்த டேபிள் நேம்ல இருக்க டேபிளில் இருக்க ரோஸ் எல்லாத்தையும் Oracle வந்து Cartesian product ஜென்ரேட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள், எம்ப்ளாயி ஒரு டேபிள், செலக்ட் ஆர்பம் எம்ப்ளாயி, தென் செலக்ட் ஆர்பம் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் 3 rows இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிளில் 4 rows இருக்குது. ஸோ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணும். இப்போ செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டு, இந்த இடின்னா டேபிள் அலையாஸ், இடின்னா டேபிள் அலையாஸ். அதாவது இப்போ எம்ப்ளாயி டேபிள்லையும் டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டேபிள்லையும் டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இது நம்ம எந்த டேபிள்னு நம்ம சொல்லணும். அப்போ இதை மாதிரி செலக்ட் ஆச்சு அந்த காலம் ரெண்டு டேபிள் இருக்க காலம் யூஸ் பண்ணாக்கா அப்போ எந்த டேபிள்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி சொல்லணும்னா காலம் ஆம்பிகஸ்லி டிஃபைன் சொல்லிட்டு எரர் வரும். அப்படி சொல்லணும்னா காலம் ஆம்பிகஸ்லி டிஃபைன் சொல்லிட்டு எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அலையாஸ் நேம், டேபிள் அலையாஸ் நேம் கொடுக்கணும், இடி. So E dot temp number, E dot ename, E dot job, E dot salary, E dot department number, D dot department number, D dot ename, D dot location. So output வந்து 12 rows வருது. அதில் 3 rows employee table, department table 4 rows இருக்குது. So 12 rows. அதாவது first row எடுத்துக்கணும், employee table first row எடுத்துக்கணும், அதை வந்து department table இருக்க 4 row-ஓட ஜாயின் பண்ணும். அதேமாதிரி செகண்ட் row எடுத்துக்கணும், இல்லை 4 rows-ஓட, தேர்ட் rows எடுத்துக்கணும், 4 rows-ஓட ஜாயின் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மில்லர் எடுத்துக்கிச்சு, அதை வந்து டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க 4 rows-ஓட ஜாயின் பண்ணிச்சு. ஜோன்ஸ் எடுத்துக்கிச்சு, டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க 4 rows-ஓட ஜாயின் பண்ணிச்சு. ஜான்சன் எடுத்துக்கிச்சு, டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்க 4 rows-ஓட ஜாயின் பண்ணிச்சு. ஸோ 12 rows. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது, பட் இது வந்து தப்பு. ஆக்சுவலி மில்லர் எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறான், 10 தான் ஒர்க் பண்ணுறான். மில்லர் டிபார்ட்மெண்ட் 10. ஸோ டிபார்ட்மெண்ட் 10 இஸ் அக்கௌண்டிங் ஒன்லி. இங்கே வந்து அக்கௌண்டிங், ரிசர்ச், சேல்ஸ், ஆப்ரேஷன் எல்லாம் வருது. இது தப்பு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து வேர் கிளாஸில் 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கான கண்டிஷன் கொடுக்கணும். 2 டேபிளுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கான கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் என்ன ஆகும்னா 2 டேபிளுக்கும் என்ன லிங்க்கு, என்ன ரிலேஷன்ஷிப்பு, என்ன காலம் வந்து ரிலேஷன்ஷிப் காலம், அந்த காலத்தை சொன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த 2 டேபிளுக்கு லிங்க் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர், ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர், ஸோ இதா டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர்னு சொல்லணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இப்போ 10 10 10 10 10 20. So E dot department number equal to D dot department number, E dot department number 10, D dot department number 10. So equal. So that will return. இது வந்து அந்த row ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது 10 20 is not equal. So அந்த row ரிட்டர்ன் பண்ணாது. 10 30 இதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. 10 40 அதுவும் ரிட்டர்ன் பண்ணாது.